மயிலாடுதுறை அருகே வரதாச்சாரியார் தெருவில் சித்திரை பெருவிழாவினை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு கரக உற்சவ தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காவிரி துலா கட்டத்திலிருந்து சக்தி கரகம், மேலதாள வாத்தியங்கள் மற்றும் காளி ஆட்டங்களுடன் புறப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரியை சுமந்தும் மிக பிரம்மாண்டமான அலகுகளை வாயில் குத்தியும் பெண்கள் தீச்சட்டி ஏந்தியும் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். 40 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட அலகினை குத்தி பக்தர் ஒருவர் மேல வாத்தியத்திற்கு ஏற்ப பக்தி பரவசத்துடன் நடனமாடி தீமிதித்த காட்சி காண்பூரை மெய்சிலிர்க்க வைத்தது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே சந்திரசேகரபுரம் கிராமத்தில் பழமையான ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை செடில் திருவிழா கடந்த 12ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. நாள்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாவான செடில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை காண சந்திரசேகரபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் மாதனத்திற்கு சொந்தமான சட்டைநாதர் சுவாமி கோயிலில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் விநாயகர் சுவாமி, அம்மன், முருக, சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடன் திருஞான சம்பந்தரும் எழுந்தருளினார். சுவாமிகளுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து கோயில் கட்டளை ஸ்ரீமத் சட்டநாதன் தம்பிரான் சுவாமிகள் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரினை இழுத்து வழிபாடு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி அருகே அமைந்துள்ள கூவாகம் கிராமத்தில் சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி சாகை பார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி வருகிற 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தீவுத்திடலில் மிஸ் கூவாகம் அழகி போட்டிக்கான தேர்வு நடைபெற்றது. இதில் சென்னை, சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்த வடசென்னை பகுதியை சார்ந்த ஷாம்ஷி, 2ஆம் இடத்தை பிடித்த புதுச்சேரியை சேர்ந்த வர்ஷா, 3ஆம் இடத்தை பிடித்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சுகப்பிரியா ஆகியோருக்கு பட்டங்களை வழங்கி மகிழ்வித்தார். மேலும் இந்த விழாவில் திரைப்பிரபலங்கள் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். மயிலாடுதுறை சீர்காழி கடைவீதியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பொன்னாகவள்ளி உடனாகிய நாகேஸ்வரமுடையார் கோயில் உள்ளது. இக்கோயில் ஆதி ராகுஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு தனி சன்னதியில் ராகு பகவான் அருள் அளிக்கிறார். இந்த கோயிலில் சித்திரை மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. மஞ்சள், திரவிய பொடி, பால், தயிர் முதலான நறுமண திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் நாகேஸ்வரமுடையார் நந்தி பகவானுக்கு சிறப்பு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.